மழைநீர் சேகரிக்கும் நோக்கம். கூரை மூலம் நம்ம மழைநீரை சேமிக்க இது தேவைப்படுது. வடிகட்டி மூலமாக நம்ம நிறைய மழைநீரை சேமிக்க இது உதவுது. இதோட தேவையான பொருள் என்னன்னா சேகரிப்பு குழாய்கள், வடிகட்டி, இணைப்பு பொருட்கள், அட்டை. அட்டையில் நம்ம ஒரு வீடு மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் மழைநீர் சேமிப்பு தொட்டி வச்சுருக்கோம். அது நம்ம இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மழைநீருக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது இது என்னென்னா இது வடிகட்டப்பட்ட தொட்டி. இது நம்ம அப்போ மாதிரி இந்த வீடு பண்ணியிருக்கோம். அதே பக்கத்தில் மழைநீர் சேமிப்புக்கு ஒரு தொட்டி, அதுக்கப்புறம் வடிகட்டுவதற்கு ஒரு தொட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது அந்த வடிகட்டுற தண்ணி சுத்தமாக நம்மளுக்கு இன்னொரு பாத்திரத்தில் தரும். அது என்னென்னா இது நம்ம மழைநீர் நம்ம தண்ணி ஊற்றும்போது இதில் நம்ம தண்ணி இதுக்கு போய் நம்ம மோட்ரு மூலமாக நமக்கு நல்ல தண்ணியை இது நம்மளுக்கு தாவரங்கள், செடிகளுக்கு இதெல்லாம் தண்ணியை மறுபடியும் பயன்படுத்தி இது உதவும். மழைநீர் சேகரிப்போட முக்கியத்துவம் என்னென்னா நம்ம மழை பெய்யும் போது நிறைய நமக்கு நிறைய விபத்துகள்லாம் வருது. ஆனால் மழை பெய்யாத போது நம்ம செடிகள், தாவரங்கள் எல்லாமே ரொம்ப இதான மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போலாம் கோடை காலம்னால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் நம்ம இது பண்ணிடணும்னா நம்மளுக்கு நிறைய தண்ணி கிடைக்கும். நம்ம தாவரங்களுக்கும் எல்லாமே இது பண்ணலாம். நம்ம தண்ணீரை சேமித்து வைக்கணும். மழை நீர்னால நம்ம நிறைய நல்ல மழை பெய்யும் போது ஓடைகளில் நிறைய தண்ணி தேவைப்படுறதுனால ரோட் சைடு எல்லாத்துலேயும் வரும். அது மூலமாக நமக்கு நிறைய காய்ச்சல், இந்த டெங்கு காய்ச்சல், நிறைய காய்ச்சல் வரும். இதனால அநேக மக்கள் அதில் பாதிப்படைகிறாங்க. இது மூலம் நிறைய சின்ன பிள்ளைகளும் இதில் பாதிப்படைகிறாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. என்னென்னா நம்மளோட இடத்தையும் நம்ம பாதுகாக்க இது நல்லது. தண்ணி மூலமாக நம்ம நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் முடியும். இன்னொன்று விவசாயிகளுக்கு இது நல்ல ஒரு பலனை தரும். இந்த விவசாயிகள் இந்த கோடை காலத்தில் நிறைய அந்த பயிர்களும் அழிஞ்சு போயிட்டு இருக்கும். இது மூலம் நம்ம நிலத்தடி நீர் மூலமாக நம்ம பயிர்களை அழியாமல் காக்கவும் அவங்க விவசாயிகள் குடும்பத்தையும் நம்ம பாதுகாக்கும் மாதிரியும் இருக்கும். இது வீடுகள், ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இடத்துல, பொது இடத்துலலாம் இது யூஸ் பண்ணி அவங்க நிறைய பயன்படுத்திட்டு இருக்கும். இது மூலமாக அவங்க நிறைய இதுவும் சேமிக்கும், தண்ணீரும் அவங்களுக்கு வீணாக போகாது. மழை இல்லாத காலங்களில் நம்மளுக்கு நிறைய வறட்சிகள் இருக்கும். இப்போல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வறட்சி, நிறைய இடத்துல தண்ணியெல்லாம் கிடைக்காம இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம தண்ணி நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்மளுக்கு தேவையான நேரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த நீரை நம்ம குளிக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, அப்புறம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, இதுக்கெல்லாம் இந்த வடிகட்டப்பட்ட தண்ணி நம்மளுக்கு ரொம்ப